ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஆப்பிள் வந்து சில ப்ராடக்டை மார்க்கெட்டில் இறக்கியிருக்காங்க. அது என்னென்னு தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்புக் ஏர் வந்து M3 இருந்துச்சு, இப்போ M4 கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு சிப்பை மட்டும் மாற்றிருக்காங்க, அதை தவிர்த்து எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நான் வந்து மேக் மினி வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ராடக்ட்டுக்காண்டி தான் ரொம்ப வெயிட் பண்ணேன். எல்லா ரூமர்ஸ் அந்த ட்விட்டர் லாகில் என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப ஏர்லியாகவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறப்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப வெயிட் பண்ணேன். பட் என்னென்னா, இவங்க கடைசி வரைக்கும் இதை பற்றி எதுவுமே வந்து பெருசாக ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம வந்து மேக் மினி வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் மினி வாங்கிட்டேன். ஓகேங்களா. ஆனால் இப்போ தான் தோணுது, நான் எடுத்த டிசிஷன் ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதே இதில் M3க்கு பிறகு வந்து M4 சிப்பை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தா பெருசாக இல்லை. உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வேணால் இந்த நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு மேக் மினி தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு 80,000 கிட்டே வந்துட்டு நம்ம மேக் மினியோட 24GB 512GB கான்ஃபிகரேஷனில் வாங்கிடலாம். அதுப்போ வந்து ஒரு டீசெண்டான 2K மானிட்டர், ஒரு கீபோர்ட் மவுஸ் நீங்கள் வாங்கினால ஒரு 30K வச்சா கூட 110க்கு வாங்கிடலாம். பட் அதே கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 140 ஆகும். மேபி எஜுகேஷன் டிஸ்கவுண்ட்டில் வாங்கினீங்கன்னா 130 ஆகும். இல்லை இவங்க ஆஃபரில் வாங்கினாலும் மேபி 130 தான் ஆகும். பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா மேக் மினி வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து போர்ட்டபிலிட்டி கன்சிடர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஸ்டூடியோ. இது வந்துட்டு ஓகே தான். இது யூஸ்வலி நம்ம யாரும் இப்போ நார்மல் யூஸ்கார் வாங்க போகிறதில்ல. இதை வாங்கினா பெரிய கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. இல்லை வந்து ஹையர் அண்ட் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி தான் யாராவது வாங்க போகிறாங்க. ஸோ ஆனால் இதுலேயே வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒன்று பண்ணி வச்சுருக்கானுங்க ஆப்பிள். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து M4 மேக்ஸ் சிப் மட்டும் கொடுத்துட்டு அல்ட்ரா சிப் வந்து பார்த்திங்கன்னா M3லேயே கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஏன்னு இப்போதைக்கும் புரியலை. இதில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, M4 மேக்ஸ் சிப் வந்து இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் M3 அல்ட்ரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் M4 காட்டிலும் M3 அல்ட்ரா வந்து கோர் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்து, ஸோ இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஏன் M4 மாற்றலை அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். இன்னும் இது வந்து சர்ப்ரைஸ் ஆகிற அப்படியே எக்ஸைட் ஆகிற அப்படிலாம் இந்த அப்டேட் இல்லை. தென் பார்க்க போகிறது வந்து ஐபேட் ஏர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே கேஸ் தான். இது வந்து பழைய வீட்டுக்கு மறுபடியும் வெள்ளடிச்சாப்பில் வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நான் லான்ச் பண்ணுறேன் பேருக்காண்டி லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுவும் ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாகவும் இல்லை, ஒரு அட்ராக்டிவாகவும் தீம்லேயும் இல்லை. ஜஸ்ட் வந்து ப்ராசஸரை மட்டும் மாற்றி அவங்க லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் லான்ச். நான் வந்து இப்போ மேக் மினி வாங்கினதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கேன். மேபி நான் இதுக்காண்டி வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் வாங்கினதுக்காண்டி. ஓகே, நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.